ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குமரவேல் சாரா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ சேனலில் ஷார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வியூஸ் போக மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா? அப்போது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக புரியும். இப்போது உங்கள் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், 0 வியூஸ்லேருந்து ஒரு 400 வியூஸ் போகுது அப்படின்றப்போ நீங்கள் நினைப்பீங்க அது உங்கள் ஷார்ட்ஸோட ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு. பட் அது இல்லை, நீங்கள் அப்லோட் பண்ணுற வே தான் ராங். அப்போது ஒய்டி ஸ்டுடியோ வந்து உங்களோட ஷார்ட்ஸ் ஃபீடில் காட்டாது. ஸோ வந்து இதுக்கான ரூல்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் வே டு அப்லோட் ஷார்ட்ஸ், வேர் ஐ வில் அப்லோட் ஷார்ட்ஸ் மொபைல் ஆர் பிசி, விச் டேக்ஸ் ஐ யூஸ், ஷுட் ஐ ரைட் டிஸ்கிரிப்ஷன், ஷுட் ஐ பிளாங்க் டேக் செக்ஷன், பர்ஃபெக்ட் டைம் டு அப்லோட் ஷார்ட்ஸ். இதை பற்றி சொல்கிறேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூடியூப்பில், க்ரோமில், ஒய்டி ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணலாம். பட் வந்து நம்ம க்ரோமில் அப்லோட் பண்ணுறப்போ அந்த தம்ப்நெயில் வந்து நம்ம மொபைலில் வைக்கிற மாதிரி இருக்கும், அது பிசியில் வந்து வைக்க முடியாது. ஸோ வந்து இந்த இதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்லேருந்து டேரெக்டாக அப்படியே ஒய்டி ஸ்டுடியோவில் போய் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அது ராங்கான வே, அதை வந்து பண்ணக்கூடாது. இது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணுறப்பையும் ப்ளே ஸ்டோரில் ஒய்டி ஸ்டுடியோவை சர்ச் பண்ணிக்கோங்க. அப்போது அதில் அப்டேட் காட்டும். அப்டேட் காட்டுச்சுன்னா யூடியூபையும் ஒய்டி ஸ்டுடியோவையும் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது இருக்கும் எப்பயுமே அப்டேட் வெர்ஷனில். இப்போது என்ன பண்ணலாம், டேரெக்டாக யூடியூப் போயிட்டு நீங்கள் என்ன ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷார்ட்ஸை கிளிக் பண்ணி அதை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வைக்கிற மியூசிக் வந்துட்டு நம்ம யூடியூப்லேயே கொடுக்குற மியூசிக்ஸே வச்சா நமக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்து வராது. நார்மலாக காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் வந்துட்டு சீரியஸ்னஸாக 3 இருக்குது. நார்மல் ஸ்ட்ரைக்ஸ் வந்துட்டு பிரச்சனை இல்லை, அது வந்து அவ்வளோ சீரியஸ்னஸ் இல்லை. ஸோ வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் டேரெக்டாக அதுலேருந்து மியூசிக் எடுத்துக்கிட்டால் அது வந்து ரைட்டாக இருக்கும். நம்ம ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோன்னா நார்மலாக தானாக வந்து முன்னாடி ஒரு தம்ப்நெயில் ஃபிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கேட்சியாக இருக்காது. அதனால் வந்து நம்ம ஒரு கஸ்டம் தம்ப்நெயில் வச்சுக்கலாம். நீங்கள் எல்லா யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்சியாக இருக்க மாதிரியான தம்ப்நெயில்ஸ் தான் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து நம்ம அதை போய் கிளிக் பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து சிஆர்டி வந்துட்டு ஏற்றுது. ஸோ வந்து நம்மளும் கேட்சியாக வந்து ஏதாவது வைக்கணும். இது எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிட்டோம். இப்போது கேட்சியாக வந்து ஏதாவது ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பிக்சரை வீடியோவோட லாஸ்ட் எண்டில் ஒரு கொஞ்சம் செகண்ட் மட்டும் ஆட் பண்ணுங்கள். அப்போ அதை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு இருக்கும்போ சிம்பிள் ட்ரிக்காக இருக்கும். இது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதை போயிட்டு மார்க் பண்ணி அதை வந்து தம்ப்நெயிலாக நீங்கள் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா கேட்சியாக இருக்கும். இதுதான் வந்து சிம்பிள் ட்ரிக். அப்போது வந்துட்டு எல்லாருமே அதை போய் டச் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, இப்போ தம்ப்நெயில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கள்ல. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டைட்டில் தான். டைட்டில் வந்து சிம்பிளாகவும் இருக்கணும், கேட்சியாகவும் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு iPhone 16 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா iPhone 16 ஹிடன் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு போடணும். அப்போ இதுக்குள்ளே என்ன ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து அது கேட்சியாக இருக்கப்போ வந்து யூசர்ஸ் வந்து தொட்டு பார்ப்பாங்க. அப்போது வந்து நமக்கு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு வேர்டை எடுத்துக்கிறோமோ அதில் ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸ் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இப்போ இதில் நமக்கு முக்கியமானது என்ன, iPhone 16 அப்படின்றது. ஸோ வந்து iPhone 16 அப்படின்றத வந்து நல்லா போல்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டரில் போட்டுக்கணும். இப்போ வந்து ஒரு கார்டன் ஹேக் இருக்குது அப்படின்னா கார்டன் தான் வந்து இதில் ரொம்ப முக்கியமான பார்ட். அப்போது கார்டன் ஹேக் அப்படின்றத போட்டுட்டு அதுக்கு பின்னாடி ஏதாவது ஹிடன் ஃபீச்சர் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்ஸ் வந்துட்டு ஷார்ட்ஸில் 2 or 3 யூஸ் பண்ணலாம். இதுக்கு மேலே போச்சுன்னா எக்ஸசிவ் டேக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஸ்பேம் அலர்ட் கொடுத்துருவாங்க. அது வந்துட்டு நம்ம வீடியோவை வந்து அதிகமாக பப்ளிஷ் ஆக விடாது. இப்போது நீங்கள் வந்து ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்கன்னு இருக்கப்போ உடனே பப்ளிக்கில் போட்டுறாதீங்க. அது நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அன்லிஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அன்லிஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஒய்டி ஸ்டுடியோவுக்கு போயிட்டு அதில் நம்ம டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் வந்து ஆட் பண்ணணும். டிஸ்கிரிப்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. பட் டிஸ்கிரிப்ஷன் நம்மளோட வீடியோவை நிறைய இன்க்ரீஸ் பண்ணி அல்கிரதம் மூலயமா எல்லாத்துக்கும் வந்து எல்லா ஃபீட்லேயும் காட்டும். இப்போது நீங்கள் iPhone 16 எடுத்துக்கிட்டிங்களா, இப்போது அதுக்கானது என்னென்ன இருக்குது அப்படின்றத போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து கொஞ்சம் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நல்லா க்ரோ ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். டிஸ்கிரிப்ஷன் வந்து வளன்லாம் கொடுத்துடாதீங்க. ஒரு லைனில் ஒரு சம்மரி மாதிரி கொடுங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு கீவேர்ட்ஸ் தேவை. இப்போது எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லியிருந்தேன்ல iPhone 16 அப்படின்னா அதுக்கான ஒரு 5 to 6 கீவேர்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும்.
இப்போ வந்து ஐஃபோன் ஃபீச்சர், ஐஃபோன் ஹிடன் டேலண்ட் அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஒரு 5, 6 நல்ல இதாக போயிட்டுருக்க வைரலாக போயிட்டுருக்கு அந்த மாதிரி ஒரு 5, 6 கீவேர்ட்ஸை பிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து ஒரு 5 or 6 வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இங்கே பாருங்கள் ஐஃபோன் 16 ப்ரோ, ஐஃபோன் 16 ப்ரோ அன்பாக்சிங் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இதில் ஒரு 4, 5 ஹேஷ்டேக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட்டு 2 வந்துட்டு ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம்ல அதை வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது ஷார்ட்ஸ், வைரல் வீடியோ இப்படின்னு இந்த 2 வந்து நீங்கள் நார்மலாக எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணியிருக்க இந்த ரெக்கமெண்டட் டேக்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்க்கணும். இப்போது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இது அன்லிஸ்ட்டில் தான் வச்சுருக்கோம். நம்ம வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணலை. நமக்கு எப்போ பப்ளிஷ் வேணுமோ அப்போ வந்து ஷெட்யூல் டைம் போட்டு பப்ளிஷ் பண்ணிக்கலாம். வந்துட்டு எல்லாருமே தன்னோட லைக்ஸ் எல்லாம் வந்துட்டு டிசேபிளில் வச்சுக்க மாட்டாங்க, எனேபிள் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நம்ம வந்து லைக்ஸ் எல்லாம் வந்துட்டு மித்தவங்களுக்கு ஷோ ஆகிற மாதிரி வைக்காமல் அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா பீப்புள்ஸ் வந்துட்டு அதை பார்க்குறப்போ என்ன இதுக்கு ஒரு 10 தான் வந்திருக்கு, இதுக்கு ஒரு 20 தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அந்த வீடியோவை. ஸோ வந்து அதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் கொஷின், பெஸ்ட் டைம் ஃபார் அப்லோடிங். இது வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எவ்வளோ தான் பெரிய கண்டென்ட் எடுத்து போட்டாலும் நீங்கள் அப்லோட் பண்ணுற டைம்னு ஒன்று இருக்குது. அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட அல்காரிதம் மூலயமா வந்து வியூஸ் போகும். இப்போ ஃப்ரைடே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணலாம், சண்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஆஃப்டர்நூன் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் என்கிட்ட கீழே கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் இந்த மாதிரி மோர் கண்டென்ட்ஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்றதா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.